ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, போன vlogல ரிசப்க்கு ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் மழை வருதான்னு சொல்லுங்கள். இப்போ டைம் 3 மணி ஆகுது. பாருங்கள் எங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிச்சிட்ருக்கு. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்க. பெரிய வீடு கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சுத்தமாக மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வெயில் தான். ஸோ நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நாங்கள் இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டில் தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது டாய்லெட் பாத்ரூம், இது வீடு, இது ஜன்னல். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பேபி இங்கே தான் பிறந்தா ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பும் இந்த வீட்டில் தான் பிறந்தான். ஸோ ரிஷப் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு போனோம். இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் வாடகைக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வசதி வந்ததுக்கப்புறம் தான் வாடகைக்கு வருவாங்க. பாருங்கள், ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாப்பா ஊஞ்சல் கட்டி விளையாடுவா. ரிஷப் ஊஞ்சலில் உட்காந்ததே கிடையாது, தூங்கினது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் பாப்பா சின்ன பிள்ளையிலேருந்து ஊஞ்சல்லே படுத்து ஊஞ்சலே விளாண்டுவா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த இடத்துல ஊஞ்சல் கட்டி விளையாடுவா ஜாலியாக. என்னோடய பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் செஞ்சோம்னா, தக்காளி ரசம், முருங்கைக்காய் பொரியல். ஸோ முருங்கைக்காய் பொரியல் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி சாப்பிடுவோம். ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, ரிஷப் டேடிக்கு டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒன்லி கேஸ்ட்ரிக் தான் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாக போய்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஷப்க்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய கடைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டோரமாக குட்டி குட்டி கடை ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கும் அந்த கடையில் தான் போய் வாங்கணும். இப்போ வாங்கல, இந்த மாதம் அக்கா நேபாள் போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட ஃபுல் வியூ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ என்னோடய பாப்பா அந்த இடத்துல விளாண்டுட்டே இருப்பா ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேர் இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து எங்கள் அப்பா எப்போவுமே கீழே உட்காந்து சேரில் உட்காந்துட்டு மாடியிலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓல்டு மெமரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டாண்டு உடஞ்சி போச்சு. ரிஷப் உடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கால்? இந்த கால் உடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நைட் லைவ் போடும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போடுறேன்ல, இந்த ஸ்டாண்டு உடஞ்சதுனால தான் நேராக நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரிஷப்க்கு என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் வாங்கின ட்ரெஸ். ரிஷப் குட்டிக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரஃப்யூஸா வீட்டில் போடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி அந்த கடையில் தான் போய் வாங்கணும். குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஷார்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸு ஒரே ஒரு டிஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ரிஷப் ஷார்ட்ஸ் தான் வாங்குவேன். ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய சைஸ் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ரெட் கலர் காட்டன், பியூர் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பேஸ்கெட் பால் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கலர் வாங்கியிருந்தேன். நாடா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிஷர்ட் வாங்கினேன். எல்லாமே ஷார்ட்ஸாக வாங்குகிறோம்
ஒரு டிஷர்ட் தம்பிக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் டிஷர்ட் வந்து ரிசப்ட் இல்லை, அதனால் இது ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன். சைஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இதுவும் காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆஃப் ஸ்லீவ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது இன்னும் தம்பி போடலை. இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குவாலிட்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 50 ருபீஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 70 சொல்லியிருந்தாங்க. 50 ருபீஸ்க்கு கொடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே ஒரு டிஷர்ட் தான். என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்க 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 ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பாருங்கள், நல்லா சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயில் காலத்தில் போடுறதுக்கு குழந்தைங்களுக்கு. இது வந்து ஒன்று வந்து 70 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ப்ளூ கலர். அதுக்கப்புறம் இந்த கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிங்க் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? எல்லாத்துலேயும் பேஸ்கெட் பால் தான் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரே டிசைனில் வாங்குகிற இன்னொரு டிசைன் புதுசாக வேறு டிசைனில் வாங்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் காட்டன் தான். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கா? குட்டி தம்பிக்கு தான் இப்போல்லாம் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் ஷாப்பிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நேபாள் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி அனுப்பிவிடணும் அக்கா கூட. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு இந்த க்ரீன், ஸ்கை ப்ளூ அண்ட் ரோஸ் எல்லாமே கலர் பிடிச்சிருக்கு. டிஷர்ட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஷார்ட்ஸ் இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா 400 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 400ல் குவாலிட்டி சூப்பர், எல்லாமே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் இதோட மேட்சாக எந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டு விடுறது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ இருக்குது. ஸோ ப்ளூக்கு வந்து இந்த ஷார்ட்ஸும் இந்த டிஷர்ட்டும் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு ஷார்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் குட்டியோட ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்து இந்த டிஷர்ட் இந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரிஷப் டேடி ஏந்திரிச்சிட்டாங்க. இப்போ ரிஷப் டேடி 4 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் டேடி வந்து வேலைக்கு போக போகிறாரு. ஸோ ரிஷப்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டு விடலாம். ஒரே டிராக்டர் சவுண்டு, ஆட்டோ சவுண்டு, பைக் சவுண்டு அந்த மாதிரி தான் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைக் வாங்கணும். எப்போ வாங்க போகிறேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க பார்க்கலாம். டிஷர்ட் காமிங்க ரிஷப். கரெக்டாக இருக்கா ரிஷப்? கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்க்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? இப்போ 2 பேர் கடைக்கு போக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இவனுக்கு வாங்கி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஓடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வந்து ஹை பட்டன் காமிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போய் இப்போ சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வர போகிறாங்க ரிஷப் குட்டிக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.